மக்களே, நான் எங்க பாத்தீங்கன்னா கடையில இறக்கட்டி வச்சுட்டு எங்க போயிருக்கேன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு மண்டே ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வர சொன்னதால வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கண்ணுல என்னோட கண்ணை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். எங்க ஹஸ்பண்ட் கேட்கறாங்க இதெல்லாம் கூடமா வீடியோ எடுப்பேன் அப்படிங்கிற, இது எல்லாமே போட்டு நம்ம அப்டேட்ல இருந்தா மட்டும்தான் நம்மள வந்து மக்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆயிட்டேன். கரெக்டா ஹாஸ்பிட்டல் வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஹாஸ்பிட்டல். மார்னிங் போனப்பதான் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டமா இருந்து பார்த்தா இப்பயும் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டமா தான் இருக்கு. சரி அடிச்சு பிடிச்சி டாக்டரவே பாக்குறதுக்கு போய் உட்காந்துட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் பாருங்க எனக்கே தெரியாம வீடியோ எடுத்துக்கிறது எனக்கு தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டல் நான் செக் பண்றது வீடியோ இருப்பாருங்க எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாரு நீ ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணல அந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க இருந்து டாக்டர் பார்த்துட்டு நாங்க வெளியே கிளம்பி வந்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கையோட பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கணும். நாளைக்கு கடைக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்காக அங்க இருந்து நாங்க கிளம்பி பாத்தீங்கன்னா கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா வந்து கண்ணு உங்களுக்கு வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நல்லாவே தெரியுது. நீங்க சின்ன இடத்துல எனக்கு நல்லாவே ஷார்ப்பான இடத்துல நல்லாவே படிப்பேன், நான் சூப்பரா படிப்பேன். இப்பதான் இந்த கண்ணு கொஞ்சம் பிரச்சனையானதுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. அப்ப கூட நம்ம கண்ணு பாத்தீங்கன்னா எங்க தெரியுது பாத்தீங்களா அந்த ஜூஸ் பாட்டில் அந்த குடிக்கணும்னு தோணுது. இருந்தாலும் என்ன பண்ற நம்ம ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் கொஞ்சம் சரியில்லாதால 2 சாக்லேட் படி எங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து ஆட்டையை போட்டு கெஞ்சு கேட்டு அது கூட எனக்கு இல்லை பாத்தீங்கன்னா 2 பசங்களுக்காக வேண்டிய சாக்லேட் வாங்கினா அவங்களுக்கும் அவ்வளவு முழுசாலாம் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி வந்து நாங்க எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க மட்டும் சாப்பிடுவோம்ல நானும் சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வண்டின்னு சொல்லிட்டு காய்கறி கடைக்கு போயிட்டு நாளைக்கு தேவையான காய்கறி எல்லாம் வந்து வாங்கலாம். சரி பாத்தீங்கன்னா காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம அண்ணன் கிட்ட எப்பவுமே காய்கறி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அங்க இருந்து பிடிச்சி மாத்தி பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து ஜுவல்லரி கடை. இதெல்லாம் பார்த்தா பெண்கள் என்ன சொல்றது கண்ணு அப்படி திரும்பாது இப்படி திரும்பாது. கண்டிப்பா கடைக்குள்ளதான் நம்ம கண்ணெல்லாம் போகும். அந்த மாதிரி அந்த கடைக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா பேண்ட் கிளிப்பு சும்மா ஒரு 2-3 கிளிப்பு மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் பூவா போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரருக்கு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு அங்க இருந்து வண்டின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் கடைக்குள்ள விட்டுட்டு தக்காளி வெங்காயம் வாங்கியாச்சு. சின்ராசு இதுக்கு மேல பேசுறது போதும் வண்டி எடு நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.